ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்பொழுது எல்லோரும் ஃபேமிலி ட்ரிப்பு தமிழ்நாட்டுக்கு போயின்னு இருக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கேன்னு போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாந்தி நகருக்கு வந்திருக்கிறோம். சாந்தி நகர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போயின்னு இருக்கோம். வேளாங்கண்ணி போயிட்டு அங்கே மாதா தரிசனம் பண்ணிவிட்டு என்னென்ன சைட் சீன் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டு ட்ரிப்பு போயிடுறோம். அந்த ட்ரிப்பு உங்களுக்கு எங்கேருந்து எல்லாமே சுற்றி காமிக்கிறோம். உங்களுக்கு போகிற வழியெல்லாம் நான், அப்பா, அம்மா, தம்பினாக்கா அஜய் மாமா பையன். அது நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் காட்டுறேன் யாருன்னு உங்களுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி போகிறோம். இப்போது வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே உள்ளே ஏறிவோம். எல்லாம் ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம் வாங்க பஸ்ஸில். என் கூட ட்ரிப் என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம இப்போ இங்கே கிருஷ்ணகிரியில் இருக்கிறோம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப்பில் டீ குடிக்க வந்துக்கிறோம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப்பில் டீ குடிக்க வந்துக்கிறோம். இப்போ நம்ம டைம் வந்து 11 மணிக்கு பாருங்கள். பஸ்ஸெல்லாம் நிற்க வச்சுக்கிறாங்க லைனாக. எவ்வளோ பஸ் இருக்குது, தமிழ்நாடு பஸ்ஸு, கர்நாடகா பஸ்ஸு, நம்ம எல்லா ஒரு பஸ்ஸும் இருக்குது. சொன்னேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணி நகரம் நம்ம இப்போது லைட்டாக மழை தூருது, அவ்வளோ இல்லை பாருங்கள். தான் ஷேரன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இவ்வளோ ரூம் புக் பண்ணுங்கிறாரு அப்போ. அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கள் வேளாங்கண்ணி புக்கிங் ஆஃபீஸில் இருக்கோம். புக்கிங் ரூமில் பாருங்க. அப்போ நின்று காலியாகுது. பாருங்க, ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்டே ஒரு சின்ன மாட்டு கடை வச்சுக்கிறாங்க. சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரூம் புக்கிங் பண்ணியாச்சு. ரூம் புக்கிங் ஆஃபீஸ்ல வெளியே போயிடுக்கிறோம் நம்ம ரூமுக்கு. வந்துட்டோம் ஊருக்கு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே வேளாங்கண்ணி பீச் கிட்ட வந்துக்கிறோம். பீச் கிட்ட பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மீனுக்கு பிடிச்சின்னு விற்றுங்கிறாங்க அக்காங்க. காட்டுறவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா கிட்ட ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது. நீங்கள் என்ன வந்து வாங்குறதுனா கூட இங்கே வந்து வாங்கலாம். வேளாங்கண்ணியில் காத்தால வந்தாக்கா அக்கா. ஆமாம் ஆமாக்கா. பேசுறீங்களா? எங்க எங்க போய் இப்போ ஆச்சுங்களா? ஐயோ பார்க்கல. மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ சரி பேசுறீங்க. என்ன
காலைல அப்பாவும் மாவும் தண்ணியில இறங்கிருக்காங்க. ஆ. இறங்கி குளிக்க போனவங்க வந்து தண்ணியில மாட்டிக்கிட்டாங்க. ஒருத்தரை காப்பாத்தி ஜிஹெச் கொண்டுட்டு போயாச்சு. அம்மா ஒருத்தர் கிடைக்கல. ஐயோ. 14 வயசு பையனை தேடிட்டு இருக்காங்க. அங்கேயா லாஸ்ட்ல பார்க்கலாம். லாஸ்ட்டுக்கு போங்க. பார்க்கலாம். அவங்க வந்து ஆந்திராக்காரங்க. ஓ சரி பார்க்குறேங்க. நீர் வாங்கிட்டாங்க. வந்து வாங்கிட்டு வரோங்க. வரோங்க. சரி ரெண்டு சொன்னாங்க. யாரும் ஆந்திராவிலேருந்து வந்துக்கிறாங்களா? 14 வயசு பையன், அவங்க அப்பா காத்தால பீச்சில் ஆடிக்கிறாங்க. அப்பா வந்து பீச்சில் அச்சின்னு போயிட்டுக்கிறாரு. காப்பாற்றிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி எடுத்துன்னு போய்க்கிறாங்க. பையனை வந்து இன்னும் பாடி கிடைக்கல, தேடிங்கிறாங்க. பையன் பாடி கிடைக்கணும், நல்லபடியாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். நம்ம ஆந்திராவிலேருந்து வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தேர்ந்துக்கிறாங்க. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. வாங்க நம்ம அங்கே கூட போயிட்டு என்ன ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். கடலுக்கு சொந்தம் இன்னும் வரல வெளியே அவன். யூடியூப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பையன் மாட்டினுக்கிறான். இன்னும் கிடைக்கலையா? 14 வயசு பையன். எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க, வராதீங்க. பாருங்க மழை வந்துருக்குது. சும்மா வந்துட்டு மழை வந்துருக்குது. வார வந்து ஸ்விம்மிங் எல்லாம் தெரியாம வந்து ஸ்விம்மிங் அடிக்காதீங்க. உஷாரா இருங்க, பத்திரமா இருங்க. பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இவர் சொன்ன மாதிரி எல்லாம் க்ளீனாக கேட்டுக்கோங்க. நம்மளும் பெங்களூர் தான் ப்ரோ. ஆடினகர் ப்ரோ. சின்ன பாகடன். ஓகே. ஓ சூப்பர். சின்ன வேலை பண்ணிக்கிட்ட. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஓகே ப்ரோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பெங்களூர் வந்துக்கிறாங்க. பாடட்டும் நம்ம ஏரியா. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம் வாங்க பீச் கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம இப்போ பீச் கிட்ட போயினுக்கிறோம். இங்கே தான் ஆடிக்கிறாங்க காத்தால. அப்பாவோ பையனும் ஆந்திராவிலன்னு வந்து அப்பா பையனும் 2 பேரும் ஆடி அப்பா அச்சின்னு போயிட்டுக்கிறாரு. காப்பாற்றிருக்கிறாங்க. பையன் உள்ளே போயிட்டுக்கிறான். 14 வயசு பையன். ஆனால் உள்ளே கிடைக்கல இன்னும். அவனை தேர்ந்துக்கிறாங்க. அங்கே பாருங்க கப்பலெல்லாம் போய்கிட்டு. பையன் இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா கோயிலுக்கு வந்துக்கிறது எந்த ஆபத்தும் இருக்கிறாரு. பாவம் பையன் நல்லபடி கிடைக்கணும்னு சாமி வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபுல்லாக கல் கொட்டிக்கிறாங்க. ஏன் கல் கொட்டிக்கிறாங்கனாக்கா எல்லா இடத்துலையும் அலை ஜாஸ்தி வருது. அலை ஜாஸ்தி வருகிறா இருந்தால் கல் கொட்டிக்கிறாங்க. ஆனால் அதுவே மீறி ஆடுறாங்க. ஆடலாம், யாரும் வானான்ல, சேஃப்டி ஆடுங்க. எதிர்க்கவே ஆடுங்க. உள்ளே போய் ஆடாடுங்க. நான் உங்களுக்கு அப்புறமா ஆடி காட்டுறேன். பாருங்க உங்களுக்கு தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஆழமாக்குது. கொஞ்சம் ஜாஸ்தி அலை கட்டிருக்கு. ஏன்னா காற்றும் இருக்குது, அலையும் இருக்குது. பார்க்கறதுக்கு சந்தோஷமா ஜாலியாக நல்லாக்குது. கொஞ்சம் உஷாராக பார்த்து ஆடணும். என்னன்றீங்க? வாங்க உங்களுக்கு அப்படியே உள்ள ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் என் தம்பி அஜய். யாரா இந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஐயோ பேக் ப்ரோ. இந்த பையன் சாரி. திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரோ. யாரா அந்த பையன் சொன்னோன்னு உன் கையில தரேன். பாருங்க டிஷர்ட். யாரா அந்த பையன்? ஜாலியா பீச்சுக்கு இப்போ ஜாலியா போயின்னு இருக்கோம். பீச் கிட்ட நடந்துன்னு நீங்களே எங்க கூட அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணின்னு பாருங்க, நாங்க எங்கெங்கெல்லாம் போறோம்னு. பாருங்க அல்ல ஜாலியா அடிக்கிறாள். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இரு. வர சீக்கிரம். இது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. பாருங்க இது பேர் தான் என்னன்றாங்க பேரு? எலிப்பூச்சி. பேக்கம் பீச் கிட்ட அவங்க இருக்காங்க போட எலிப்பூச்சி. இங்க பாருங்க எலிப்பூச்சி. இது நிறைய பேர். ஓ பாருங்க வீடியோ இருக்குது பாத்தீங்களா? நிறைய பேர் இதை சைனஸ் சாப்பிட்றாங்க. சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டு இல்லை. நண்டு சாப்பிட்டுக்கிறேன், எறா சாப்பிட்டுக்கிறேன். இது எலிப்பூச்சி. இது பேரு. காப்பாத்தி விட்டுலாமாடா பீச்ல? அப்புறம் உன்னதான் வந்து கடிக்கும் நீ ஆடும்போது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கு வாடா எங்க வால் கட்டலாம் இங்க வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க எப்படி துடிக்குது. இருக்கிற எலிப்பூச்சி. நம்ம என்ன பண்றோம் இப்போ? இந்த எலிப்பூச்சியை நம்ம காப்பாத்தி கடலை ரிலீஸ் பண்றோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கை வைக்காத. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலீஸ் பண்ற எலிப்பூச்சி. எஸ்கேப். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வேளாங்கண்ணி வந்துட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிறேன். ஒரு வீடை காப்பாத்தி போட்டுக்கிறேன் தெரியுமா?
அந்த எலி பூச்சி பெருசாயிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணும். ஃபுல்லாக பனை மரம் ஓலை மரம் அங்கே போகிறோம் நம்ம இப்போ ஜாலியாக. பாருங்க அங்கே தான் அந்த பையனை தேர்னுறாங்க. இன்ன வரைக்கும் பாவம் பையன் கிடைக்கல. 14 வயசு பையன். போட்ல போயிருக்காங்க, கண்டிப்பா வந்துடுவான். போட்டில் போய்க்கிறாங்கனாக்கா ஐ மீன் ஹெல்பிங் ஹேண்ட் போய்க்கிறாங்க தேர்னு போட்டில். அவங்களாம் கண்டிப்பாக காப்பாற்றி எடுத்துன்னு வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கெல்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடல் வேலைக்கு போகிறதுக்காக எல்லா வலை பின்னிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ வலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உனக்கு? நமக்கு வந்துருக்கு வேளாங்கண்ணி எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசுல வந்து ஆஃப்டர் லாங் பேக் காலேஜ் எல்லாம் முடிச்சு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட ஜாயின் ஆகி திரும்பியும் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி வருவோம் அப்படி கிளம்பின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்னா கிளைமேட் வந்து மலையில போயின்னு இருக்கோம். எந்த வருஷமும் நம்ம மலையில எல்லாம் வந்தது இல்லை. ஆனா இது கூட வைப் ஒரு மாதிரி மஸ்டா ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா எல்லா பிளேஸை சுத்தி பார்த்துங்கிறோம். அப்படியே பாருங்க தக்கா இல்லையா ஜாலியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம எங்கெங்க போறோம் எல்லாம் அப்படியே பேசின்னு வரலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சர்ச்சிலேயே எல்லாருக்கும் மதியானம் ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க. சரி தம்பி, சாப்பாடு போடுறது எங்கே இருக்குது? தேங்க்ஸ்ப்பா. இங்கே எல்லாருக்கும் எங்கே ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க மதியானத்தில். அதுக்கு இப்போ போயின்னு இருக்கிறோம், போய் பார்க்கலான்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேட்ச்லேயும் 100 பேர் மேலே உட்காருவாங்க. அது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறவாங்க எப்படி எப்படின்னு. இப்போ நம்ம அங்கே தான் போயின்னுக்கிறோம். அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேனே பாருங்க இங்கே தான் மதர் மேரி டெய்லி ஃபுட்ஸ், அன்னை மரியா உணவாலயம். என் தமிழ் படிக்க வராது, சும்மா ட்ரை பண்ணுறேன். மதர் மேரி டெய்லி ஃபுட்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. நான் தமிழ்காரன் தான், இருந்தாலும் தமிழ் படிக்க வராது. பாருங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாருங்க உள்ள லைனா. தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறோம். இது வருஷம் வருஷம் வருவோம். இது நம்ம ஊர், நம்ம வீடு அந்த மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மா. ஹாய் பாருங்க, இவங்க அப்பா அம்மா ஏத்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவத்தா நம்ம இங்கே இன்சார்ஜி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க லைனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோங்க. வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து நம்மளுக்கு மாத அருளால் நம்ம எல்லாருக்கும் இங்கே அன்னதானம் போடுறாங்க. மத்தியானம் 12லேருந்து எவ்வளோ ஜனம் வந்தாலும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. சாப்பாடு நம்ம கல்யாணத்தில் எப்படி உட்காந்து சாப்பிட்றோமோ அது போல் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா சர்வே பண்ணுறாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு டேபிளில் பாருங்கள். நம்ம கல்யாண வீட்டுக்கு எப்படி வருங்க, கல்யாணம் பந்தி மாதிரி இவங்க செய்கிறாங்க சாப்பாடுங்க. எல்லாம் ஃப்ரீ சாப்பிடுதாங்க. 60 வருஷத்தில் ஃபுல்லு 365 டேஸ் அன்னதானம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்தால் நீங்கள் மதியானத்தில் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காரணும். வெயிட்டிங் ஹால் இருக்குது. அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் லைன் பிரகாரம் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குங்க. யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அங்கே எல்லாருக்கும் வந்து சாப்பிடுங்க. சர்ச்சுக்கு வருங்க எல்லாம் வாங்க. பாருங்க, இந்த அம்மாங்கெல்லாம் நல்ல யாரும் வாய் கொண்டாடாத, எந்த கோவிலாத, எல்லாருக்கிட்டையும் நல்ல அமைதியாக சமாதானத்தோடு நம்மளுக்கு பரிமாறுறாங்க. அவங்களுடைய சேவை எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சகோதரிங்க நல்ல மாதிரி சேவை செய்கிறாங்க. அம்மா யாருமா மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குங்க, அப்பளம் இருக்குது, ஊறுக்காய் இருக்குது, 2 விதமான பொரியல் இருக்குது, மோர் சாப்பாடு இருக்குது, தயிர் இருக்குது, நல்ல சாம்பார் இருக்குது, காய் சாப்பாடு, வெஜிடபிள் சாப்பாடு, அப்புறம் பாயாசம் இருக்குது. பாயாசம் கொடுக்குறாங்க. கல்யாண வீட்டில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது போல் இருக்குது. இப்போ
கல்யாண வீடோட ரொம்ப நல்லா இருக்குங்க அங்கே பாருங்க. இது சமையல் ரூமுங்க, இது சமையல் ரூமுங்க. சமையல் எல்லாம் நல்லா செய்த எல்லாம் நல்லா ருசியாக இருக்குங்க. கல்யாண வீட்டில் எப்படி இருக்கு அதோடு ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம சாப்பாடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு யூடியூப்ல வரேன் பாருமா. பெங்களூர். இதுல போன்ல வரும் உங்களுக்கு எல்லாம் வரும். யூடியூப் போட்டா நீங்க எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க. இது வந்து உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்துறோம். பார்த்து சொல்லுவோம்மா. யூடியூப்ல உங்களுக்கு நீங்க எல்லாம் வரீங்க. நம்ம மாதா கோயில்ல சாப்பாடு போடுறாங்க, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வரவங்க நிறைய பேர் சாப்பிடாது போயிடுறாங்க, ஹோட்டல்ல போயிடுறாங்க. ஆண்டோஸ் ஏஎஸ் பிளாக் பேருங்க. ஃபாதர் பேசுற நேரம் வச்சுக்கிற ஒரு 1 மணிக்கு போயிட்டாரு சாப்பாடு போயிட்டு. நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். 1 மணி தான் எங்களுக்கு ரசம் ஊற்றினாங்க. அவங்க பேர் தான் சரி. என்னைக்கு வரும்? ஒரு 2 நாள் ஆகும்மா. 2 நாள் ஆகும்மா. யாருன்னா இது பண்ண அப்படி ஒன்று இல்லை. எங்க யார் நம்பர் கொடுக்கட்டாமா? சரி 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 சரி. பாரு எல்லாம் பாருமா, எல்லாம் பாய் பண்ணுமா. சாப்பாடு எப்படி கேள்வி சாப்பாடு எப்படி இருந்ததுங்க? சாப்பாடு இஸ் வெரி குட் சார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? విజయవాడ సార్. విజయవాడ తెలుగు వాడి మీరు తెలుగు సార్. భోజనం అంతా బాగుంది, చాలా బాగుంది సార్. సరే సార్, మీరు అందరికి చెప్పండి. ఓకే సార్. చెప్పండి సార్, చెప్పండి. సాப்பாడు ఎప్పుడు இருந்ததுங்க? చాలా బాగుంది. మీరు తెలుగునా? సరే సార్. ఎక్కడ వస్తుంది సార్? హైదరాబాద్, తెలంగాణ. హైదరాబాద్. సరే, మీరు అందరికి చెప్పండి సార్. సార్ అందరికి భోజనం ఇస్తాడు, అంత బాగుంది. మాట్లాడమ్మా. నమస్కారం అండి. భోజనం ఎలా ఉందమ్మా? చాలా బాగుంది. సార్ తమిళ కన్నడ తెలుగు చెప్పండి. భోజనం బాగుంది, సూపర్, ఎక్సలెంట్. అందరికి చెప్పండి సార్. అందరికి ఆల్రెడీ మా పేరెంట్స్ వచ్చి కూడా తిన్నారు. ఆంధ్రాలో వచ్చే వాళ్ళకి కూడా మేము ఎక్స్ప్లెనేషన్ చేసాము. భోజనం బాగుంది, నో ప్రాబ్లం. థ్యాంక్ యూ సార్. థ్యాంక్ యూ. ఓకే. ஃப்ரெண்ட்ஸ், சுட 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 சாப்பாடு போட்டிருக்காங்க, நல்ல சாம்பார் இருக்குங்க. இது பாருங்க, இது ஒரு மாதிரி கூட்டுங்க, இது ஒரு மாதிரி கூட்டுங்க. அவங்க ஊறுக்க வச்சுருக்காங்க, நல்ல தண்ணி வச்சுருக்காங்க, பிஸ்லரி தண்ணி வச்சுருக்காங்க. நல்லா சுட சுட நல்லா சாம்பார் இருக்கு பாருங்க. அது எல்லாருக்கும் நல்லா பரிமாறி இருக்கிறாங்க.
நல்லா சாப்பிட்டு காமிக்கிறது. ఎంత ఊర్లో తెలుగు తమిళ మాట్లాడి బాగుందండి. బాగున్నాయండి. బాగుందా? ఎక్కడ నుంచి వచ్చినారు మీరు? ఏలూరు, ఆంధ్ర. అదే యూట్యూబ్. తెలుగు తమిళ కన్నడ తెలుగు చెప్పండి. భోజనం బాగుందండి. బాగుంది. ఎక్కడ నుంచి వచ్చినారు మీరు? విజయవాడ. విజయవాడ వచ్చినారా? ఎన్ని జనాలు వచ్చినారా? 3 days. 3 days వచ్చినారా? మళ్ళీ ఎప్పుడు పోతారు? 2 days అయిందా. 2 days. మీరు మాట్లాడతారా? தமிழா எப்படி இருக்கு சாப்பாடு? இன்னும் சாப்பிடவே இல்லை. சொல்லுங்க. இல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சுடுச்சுடுப்பு தான் அனுப்பிங்க சாப்பாடு. ஆமா ஆமா. பெங்களூரா? மதுரை. புதுக்கோட்டை. எந்த ஊருங்க? புதுக்கோட்டை. சரி. நான் மதுரை. எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? என்னையில இருந்து இப்ப நடக்குது? அதாச்சும் ஒரு 1 year இருக்கு. ஏப்ரல். சரி, ஓகே. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். கோயில் வந்து சர்ச் வெளில கோயில் தாங்க. கோயிலுக்கு யார் வராங்க எல்லாருக்கும் ಇದೆಲ್ಲ ಉಂಟಮ್ಮ ಹೋದ್ರಪ್ಪಿ ಇನ್ನೊಂದು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ ಅಮ್ಮ ಸಾಂಬಾರು ಹೋದ್ರೆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? அன்னை தரும் அன்றாட உணவு அப்படின்னா நம்ம இதில் வருது. அன்றாட உணவு எங்களுக்கு தரும், அன்றாட உணவு எங்களுக்கு என்று தரும்னு வருது. அந்த ஒரு வாகத்தில் அன்னை தரும் அன்றாட உணவு என்று இதில் இருக்குதுங்க. நம்ம மாதா கோயிலுக்கு வந்து அங்கே மதியத்தில் சாப்பாடு நல்ல மாதிரி சாப்பாடு போடுறாங்க, ஃப்ரீ சாப்பாடுங்க. யாரும் ஒன்றும் வெக்கப்படாதுங்க. எல்லாம் நல்ல வசதியாக இருக்குங்க, எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இது மாதவுடைய சாப்பாடுங்க, மாதவுடைய அருளால் சாப்பிட்றாங்க. இது நம்ம எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. வெல்கம் டு அன்னை வேளாங்கண்ணி.